திரு கிரீஷ் சோடங்கர் அதை பத்தி பேசியிருக்காரு. இப்ப நீங்க இங்க பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல அவரோட பிரஸ் கான்பரன்ஸ் சென்னையில் நடந்துட்டு இருக்கு. அதுல அவர் சொல்ற கருத்து தான் எல்லாருடைய கருத்து. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டார். அவருடைய செயல்பாடு குறித்து யார் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தான் முடிவு செய்யணும். அண்ணன் வைகோ அவர்களுடைய நடைபயணம் நல்ல நோக்கத்தோடு நடைபெறுகின்ற ஒரு நடைப்பயணம். அவரை பொறுத்த மட்டும் 82 வயதிலும் சமுதாயத்தினுடைய நலனுக்காக இந்த ஒரு செய்தியை கொண்டு செல்வதற்காக உடல் வருத்தி மக்களிடம் இளைஞர்களிடம் அந்த கருத்தை கொண்டு சென்றிருக்கிறார். எங்களை பொறுத்த மட்டும் அவருடைய நடைப்பயணம் வெற்றி பெறுவதற்காகவும் அவருடைய நோக்கம் வெற்றி பெறுவதற்காகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறாக தொடர்ந்து பேசி வருகின்ற முக்தார் போன்ற நபர்களை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பாக சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சென்று சென்னை காவல்துறை ஆணையரிடமே அதற்காக ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்திருக்கார். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை அதற்காக உத்தரவாதம் அளித்திருக்கிறது. காவல்துறை எங்களை பொறுத்தப்பட்டது காவல்துறை அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மட்டும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. அக்கா தமிழிசை அவர்களை பொறுத்த மட்டும் எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் தெரியும். அக்கா இப்படியே பேசித்தான் ராஜ்பவன்ல இருந்த அக்கா இன்னைக்கு டி நகர்ல தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அக்கா அவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா உன்னதமான நோக்கத்துக்காக அவர் அந்த பிரச்சனையை எடுத்திருக்கிறார். உலகம் முழுவதும் போதை பிரச்சனை என்பது தலைவிக்கு கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதற்காக அதை பற்றிய அறிவியல் பூர்வமான சமுதாய பூர்வமான நம்முடைய பார்வையை வைப்பதற்காகவும் வைகோ போன்ற மூத்த அரசியல்வாதிகள் 82 வயசுல அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு சமத்துவத்தை பேசியும் அவர் எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற விஷயத்தையும் நாம் பாராட்ட வேண்டும் என்பதைய அதை கொச்சைப்படுத்துவதோ இழிவுபடுத்துவதோ ஆளுநர் பதவியில் இருந்த அக்கா தமிழிசை அவர்களுடைய இந்த செயல் என்பது வருந்தத்தக்கது. அக்கா தமிழிசை அவர்கள் ஒரு காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தவறான வழியில் சென்றவருடைய பார்வையினால் இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுகிறார். ஐயா பெரியவர் குமரியானந்தர் அவர்களுடைய மகளாக இருக்கின்ற தமிழிசை அக்கா இப்படிப்பட்ட பேச்சுக்கள் பேசுவது என்பது மிகவும் வருத்தக்குரியவாக இருக்கிறது. இதனாலதான் நல்லவர்களோட சேர வேண்டும் என்பது. நீங்கள் நல்ல பழக்கம் இல்லாதவர்களோடு சேர்ந்தீர்கள் என்றால் இப்படி நல்ல வேலை செய்கிறவர்களை கூட இழிவுபடுத்துவது என்பது இயல்பாகவே உங்களுக்கு அமைந்துவிடும். அதற்கு எடுத்துக்காட்டு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்தார். பாஜகவுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாஜகவை பொறுத்த மட்டும் தமிழகத்திலே செல்லுபடியாகாத காசு என்பது பாஜக. அந்த காசு எந்த பக்கம் போனாலும் சரி பக்கத்துல இருக்க மற்ற காசுகளும் செல்லாம போயிடும். அவர்கள் எப்பொழுதெல்லாம் பாஜக அதிமுகவோடு சேர்ந்தோ அதிமுக நடு ரோட்ல நிப்பாட்டிட்டாங்க. இப்ப பாஜகவை பொறுத்த மட்டும் பாமக மற்ற கட்சிகளை தூக்கிட்டு போய் 2024 கூட்டணி வச்சாங்க. அவங்களே நடு ரோட்ல நிப்பாட்டிட்டாங்க. அதனால பாஜகவோடு தமிழ்நாட்டுல யாரு கூட்டணி வச்சாலும் சரி ஒன்று தெளிவாக இருக்கும், அந்த கட்சியை சேர்ந்து தோத்து போயிடும். அதனால யாரு கூட்டணி வைக்க தயாரா இல்லை. அதனால கூவி கூப்பிடுற நிலைமைக்கு பாஜக வந்துருச்சு. அவரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டும் சரி இப்ப பாஜக அவர்களுடைய அண்ணாமலைக்கும் நயினார் நாயகத்திற்கும் நடக்கின்ற கோஷ்டி சண்டை என்பது சிந்திச்சு போயிருக்கு. ட்விட்டர்லயும் சரி பொது வழியிலையும் சரி அவர்கள் பண்ணுகின்ற கோஷ்டி சண்டை என்பது பாஜகவுக்கு கொஞ்ச நெஞ்சம் இருந்த எவ்வளவோ இடிஐ சிபிஐ மிரட்டி உபயோகப்படுத்தி அமித்ஷா மிரட்டி சேர்க்கிற சொத்து எல்லாத்தையும் காலி பண்றதுல அண்ணாமலையும் நயினார் நாயகத்திற்கும் இறங்கியிருக்காங்க. பாஜக எவ்வளவு கூப்பிட்டாலும் சரி யாரும் அவர்களோடு வரப்போவதில்லை. அதே போலவே திரு விஜய் அவர்களும் என்னை பொறுத்த மட்டும் பாஜகவோடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தெரியவில்லை. பாஜகவை பொறுத்த மட்டும் எங்களை பொறுத்த மட்டும் பாஜக அதிமுக அமித்ஷா அதிமுகவினுடைய இடம் என்பதுதான் தமிழகத்திற்கு ஆபத்தானது. தமிழகத்தினுடைய இந்தியா கூட்டணி என்பது தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில திமுக தலைமையில கூட்டணி இருக்கு. இது பலமான கூட்டணி. இந்த கூட்டணியில இப்பொழுது எங்களை பொறுத்த மட்டும் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். 4 தேர்தலில் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் பாஜக அதிமுகவை முழுமையாக கபலீகரம் செய்வதற்காக போட்ட சதி திட்டங்கள் இப்பொழுது தவிடுபொடியாகி கொண்டிருக்கு. இப்பொழுது அதிமுக கடைசி தேர்தலில் நிக்குது. அண்ணன் பழனிசாமி அவர்கள் கடைசி அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருக்க போறார். அவரை பொறுத்த மட்டும் அதிமுகவை இருந்ததை அமித்ஷா அதிமுகவை மாற்றிய பெருமை அவரை தான் சாரும்.
அந்த தேர்தல், இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் அதிமுகவுடைய கடைசி தேர்தலா இருக்க போறது. தாவேகா என்ற கட்சி அதிமுகவுடைய இடத்தை நிரப்புகின்ற கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அது அந்த பயம்தான் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி அவர்களுடைய பலத்தை தெரியும். இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது. எங்களுக்குள்ள ஸ்பேஸ், எங்களுக்காக ஆதரவு அளித்த மக்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக நல்ல திட்டங்களையும் அவர்களுக்கு அந்த ஏழை மக்களுடைய திட்டங்களும் கொண்டு சென்று வருதான் இப்போது இன்று நடந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் போன்ற மருத்துவ திட்டங்கள் போன்ற திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கு நாங்கள் உடல் உறுதுணையாக இருக்கிறோம்.